ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம கவுனி அரிசி ப்ரான் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கப் கவுனி அரிசி பிளாக் ரைஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கப் இட்லி ரைஸ், இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அரை கப் உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறமா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சு ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். மூணுத்தையும் இப்போது நம்ம உளுந்தையும் வெந்தயமும் போட்டு அரைச்சிக்கலாம். இது கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு தான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். நல்லா அரைச்சி தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். அது கம்மியாக இருந்த தொட்டு மிக்சியில் போட்டிருக்கேன். நீங்கள் இதை கிரைண்டரில் அரைக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், உளுந்து அரைச்சாச்சு. இப்போ நம்ம அரிசி 2 அரிசியும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பர்பிள் கலரில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் மாவு. இது கருப்பு கவுனி அரிசி வந்து நல்லா ஊறணுங்க. சாதா அரிசியோட நம்மளுக்கு ஊறுற டைம் ஜாஸ்தி, பட் ஆனால் பயங்கர ஸ்ட்ரென்த்து, ஹெல்த்தி கூட. இப்போ பாருங்கள், நல்லா பர்பிள் கலரில் இருக்கும் உங்களுக்கு மாவு. இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம புளிக்க விடலாம். ஃபெர்மெண்டேஷனுக்கு ஒரு 8-10 மணி நேரம் இல்லையா. ஈவினிங் அரைச்சிட்டு புளிக்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம பணியாரம் பண்ணலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம புளிக்க வைக்கணும். இதில் வந்து நம்ம ப்ரான் சேர்க்குற தொட்டு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், ப்ரோட்டீனும் ஜாஸ்தி கொடுக்கும் உங்களுக்கு. இந்த கருப்பு கவுனி அரிசியில் உங்களுக்கு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அந்த காலத்தில் ராஜாங்களாம் இந்த அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் நல்லது உடம்புக்கு. உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் நம்ம இந்த ப்ரான்லாம் சேர்க்குற தொட்டு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நம்ம புளிக்க வச்சு எடுத்த கருப்பு கவுனி அரிசி மாவு எடுத்துக்கலாம். அப்புறமா பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இறால் ப்ரான் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், வெங்காயத்தாள், ஸ்ப்ரிங் ஆனியன், இது சும்மா டேஸ்ட்டுக்கு எடுத்துருக்கேன். நல்லா ப்ரானை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பச்சை மிளகாய், பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் கருவேப்பிலை வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அதுக்கு பதிலாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு பூண்டை போட்டு நல்லா வதக்கலாம். பூண்டு எப்போவுமே பொன்னிறமாக வதக்கிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா இந்த டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க இதை. இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா உங்களுக்கு கண்ணாடி மாதிரி தெரியும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இது ரொம்ப எண்ணெய் ஊற்றி வதக்கிடாதீங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு பணியாரத்தில் எண்ணெய் வெளியே வந்துடும். அதனால் எண்ணெய் கம்மியாக விடுங்க. இது இறால் சேர்க்கறதுக்கு முன்னாடி இறால் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா வந்து இறால் தண்ணி விட்டு உங்களுக்கு மாவும் வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ நம்ம இறால் சேர்க்க போகிறோம். ஸோ தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கலந்துட்டு இது கூட கொஞ்சம் நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம், இல்லைனா மாவில் உப்பு சேர்த்துக்கலாம், நம்மளுக்கு எப்படின்னாலும். யூஸ்வலாக இது கூட நம்ம உப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் தண்ணி விடும்.
அதனால் இப்போவே உங்களுக்கு வதக்க கொஞ்சம் தண்ணி விடும். நல்லா வதக்கியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க. அதுக்கு மேலே வதக்குனீங்கன்னா, ஏன்னா இறால் வந்து நம்மளுக்கு பணியாரம் கூடமும் சேர்ந்து வேக போகுது. ஸோ ரொம்ப வதக்கிட்டோன்னா ரொம்ப ரப்பரி ஆகிடும். எப்போவுமே ஷ்ரிம்ப்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வதக்கணும். இப்போவே கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயத்தாள் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப நேரம் வதக்காதீங்க. ரொம்ப நேரம் வதக்குனா இறால் ரொம்ப ஹார்டாகிடும். இப்போது இதை வந்து நம்ம மாவு கூட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாவு கூட சேர்த்து கலந்துக்கலாம். உங்களுக்கு மாவு வந்து தண்ணி சேர்க்காதீங்க, நல்லா திக்காகவே இருக்கட்டும். ஏன்னா இதில் கொஞ்சம் தண்ணி விடும் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் ஆறின பிறகு மாவில் சேருங்க. சுட சுட சேர்த்திங்கன்னா தண்ணி விடும் மாவு. உங்களுக்கு நல்லா பொடியாக இறால் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு பைட்லேயும் பணியாரம் பைட்லேயும் உங்களுக்கு இறால் வரும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மாவில் உப்பு சேர்த்து ஆல்ரெடி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு மாவு திக்காக இருந்தது, கொஞ்சம் இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணியாகலை, இதுதான் பதம். உங்களுக்கு பணியாரம் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் பணியாரம் எண்ணெய் பிடிக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஹார்டாகிடும். இது பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நம்ம கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ பணியார சட்டி எடுத்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஒரு கரண்டி அந்த குழியில் விடலாம். இது பயங்கர ஹெல்த்தியான ரெசிபிங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை நைட் டின்னரு இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுகளும் நீங்கள் கொடுக்கலாம். கொஞ்சம் எப்போவுமே லோ ஃப்ளேமாக கொஞ்சம் மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும். இது நல்லா பர்பிள் கலரில் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா பிளாக் உரத் தால் இல்லை, கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் உளுந்ததும் சேர்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பர்பிளாக வரும் உங்களுக்கு. இப்போ எல்லா குழியிலையும் நம்ம ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இது எண்ணெய் கொஞ்சமாக விட்டால் போதும். எண்ணெய் உங்களுக்கு நல்லாவே விடும். எண்ணெய் நல்லா கம்மியாக ஊற்றினா போதும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா செவக்கிற வரைக்கும் விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மேலே வெந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு கலர் மாதிரி இருக்குது, கொஞ்சம் உப்பி வந்திருக்கு பணியாரம். இப்போ இதை திருப்பி விடலாம். உங்களுக்கு நீங்கள் பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா அதில் நெய் விடலாம். நான் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா திரும்பி உங்களுக்கு கலர் நல்லா ரோஸ்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நார்மல் பணியாரம் வெள்ளை அரிசி பணியாரத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ரோஸ்டாக இருக்காது. இதில் இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம திருப்பி விட்டு அந்த சைடு ஒரு 5 நிமிஷம் விடலாம். இதனால தான் நான் வந்து ப்ரானை ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டீம் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு இப்போ நீங்கள் மூட தேவையில்ல, ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். நம்ம பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் அதிலே கக்கியிருக்கு பாருங்கள். ஸோ நல்லா வந்து நம்மளுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும். இப்போது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டு இது கூட நான் தேங்காய் சட்னி வச்சு பரிமாறியிருக்கேன். இது தேங்காய் சட்னி இல்லைனாலும் அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பச்சை மிளகா போட வேண்டாம்னா நீங்கள் வந்து பசங்களுக்கு மட்டும்னா அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பணியாரம் ரெடி ஆகிடுச்சு.
ஹெல்த்தியான பணியாரம் ரெடி. பாருங்கள், இந்த அழகாக உங்களுக்கு ப்ரான் எல்லா இடத்துலையும் இருக்குது பாருங்கள். ஒரு பணியாரத்தில் ஒரு 4-5 ப்ரான் வரும் உங்களுக்கு. அதனால தான் கொஞ்சம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம். என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.